பூஜை ரூம்ல இருந்து பின்னாடி பக்கம் பாத்ரூம் வரைக்கும் நான் முட்டி போட்டுதான் போவேன். எப்படியும் 65 அடி எங்க வீடு நீளம். அவ்வளோ தூரம் நான் முட்டி போட்டு போறது எனக்கு கால் வீக்கமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்ன சின்ன வயசுல இருந்தே முட்டி போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் ஒரு சின்ன இடத்துக்கு கூட என்ன நகரத்துக்கே விட மாட்டாங்க. ஏன்னா நான் அது போல முட்டி போட்டுட்டுனா எனக்கு முட்டி வீக்கமாயிட்டு மாவு கட்டு போல போட்டுருவாங்க. நச்சு தண்ணின்ற மாதிரி எனக்கு முட்டியில வந்து அப்படியே கட் பண்ணி தான் எடுப்பாங்க. அதனால டாக்டர் சொன்னதாலே நான் வீல் சேர்ல இருப்பேன். இல்லன்னா ஸ்கூட்டர் போர்டு மாரி ஒரு போர்டு இருக்கும். அதுல தான் நான் நகர்ந்து போயிட்டு இருப்பேன் ஹாஸ்டல்ல. இப்போ வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அதனால என்னோட அம்மா நான் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். இப்படி முட்டி போட்டா பாய்க்கு வந்துடலாம். அந்த 2 ஸ்டெப் கூட அம்மா வந்து என்ன முட்டி போட வைக்க மாட்டாங்க. ஆனா அப்பயும் நான் மெதுவா எங்க அம்மா பெருக்கும் பொழுதே மெதுவா நகர்ந்து வந்துரும். ஏம்மா முட்டி போட்ட? எதுனா ஆகப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பாதுகாத்தவங்க. அம்மா இறந்துட்ட பிறகு நான் அப்படியே இருக்க முடியுமா? என்னுடைய தங்கச்சிங்க பார்க்கும்போது நடக்க வச்சு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாக்கு மேரேஜ் பண்ணிட்டு வந்து அதெல்லாம் எனக்கு பார்க்க மாட்டாங்க. நானே தான் முட்டி போட்டு போவேன். அவங்கள கூட ஃபர்ஸ்ட்டு நடக்கிறதுக்கே எனக்கு பிராக்டிஸ் வராது. என்னுடைய பெரிய தங்கச்சிக்கும், சின்ன தங்கச்சிக்கும் மட்டும் தான் நடக்க வைக்கிறதுக்கு வரும். என் தம்பிக்கு கூட தெரியாது. என்ன எப்படி எழுப்பி உட்கார வைக்கணும்? என்ன எப்படி நடக்க வைக்கணும்னு என் தம்பிக்கு கூட தெரியாது. அவன உட்கார வைக்க சொன்னாங்க, டக்குன்னு கை பிடிச்சு இழுத்து உட்கார வச்சுருவோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா என்னுடைய 2 தங்கச்சி, அப்பாக்கு மட்டும் என்ன எப்படி எழுப்பி உட்கார வைக்கணும்ன்றது எல்லாமே கிளியரா போகுது. அப்போ நான் எங்க வீட்ல இவ்வளோ தூரம் டெய்லி முட்டி போட்டு வரது, போறதால எனக்கு கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுது. ஒரு விதமான உடம்பு கஷ்டம் குடுக்க ஆரம்பிச்சுச்சு. அப்படியே ஃபீவர் வந்துடுச்சு. ஃபீவர் வந்த பிறகு நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா எனக்கு உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஏதோ தெரியுது. இது முட்டி நம்ப இத்தன வருஷமா போடாம இருந்து போட்டது. எனக்கு மறுபடியும் சின்ன வயசுல ஆச்சு. அது மாரி ஆகுது போல இருக்குப்பா. எனக்கு வலி ஜாஸ்தியா தெரியுது முட்டி அப்படின்னு. ஆனா அந்த முட்டிய வச்சுட்டே நானு வந்து நகர்ந்து தான் போனேன். வேற வழி இல்ல. யாரும் நம்மள தூக்கிட்டு போக ஆள் கிடையாது. அப்ப நான் அந்த முட்டி போட போட என்ன ஆச்சுன்னா, அது முட்டியிலேயே கட்டி மாரி வர ஆரம்பிச்சுச்சு. இந்த கட்டியோடவே போகும்பொழுது எனக்கு வலி அதிகமாயி, இன்னும் அளவுக்கு அதிகமான ஜுரம் வந்து முட்டி சுத்தமா போட முடியாத ஆயிடுச்சு. அப்புறம் என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு இது மாரி ஆயிடுச்சும்மா.